ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவி சேனல். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அண்ட் புதுசாக இப்போ தான் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களா? ஸோ அதில் இருந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து தெரியல, அதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்காக யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து இல்லையா, அவங்களாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரிட்ரீவ் பண்ணணும். அதை எப்படி ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அப்படி நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி வச்சிருக்கிற யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். எதுக்காக அப்படின்னா, முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காது. ஆனால் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து நீங்கள் ரினியூவல் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ரினியூவல் பண்ணக்கூடிய டேட் வந்து இன்னும் முடியலை அப்படின்னா பேமெண்ட் கட்ட வேண்டாம். அப்படி டேட் முடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டோட்டல் பீரியட் வந்து 5 வருஷம் தான். அந்த 5 வருஷம் பீரியட் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் 10th மார்க் ஷீட், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ஒரு 200 கேபிக்குள்ள இமேஜ் ஃபார்மேட் அப்படி இல்லாட்டினா பிடிஎஃப் ஃபார்மேட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட்டும் கட்டி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிஎன்பிஎஸ்சியோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இல்லாட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மாற்றணும், 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி தான் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் முன்னாடியே டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எல்லாத்தையும் கரெக்டாக மாற்றி வச்சுட்டு அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து புதுசாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். அதையும் நீங்கள் கட்டி முடித்த பிறகு உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுற டிஎன்பிஎஸ்சி அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஆதார் டீட்டெயில்ஸ் இல்லாமல் சப்மிட் பண்ண முடியாது. உங்களோட ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு எக்ஸாம்னாலும் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே போய்ட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து எடிட் ஓடிஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.